வக்கறேங்கடா. அர்ச்சனா ரொம்ப நேரம் எழுப்பி பார்த்தமா, எந்திரிக்கவே இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது, காலேஜுக்கு போக மாட்டாளா? இரு, அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன். 1 2 3. ஏண்டி எரும மாடு, சோம்பேறி கழுத, நாய் மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினா இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க? ஐயோ, எதுக்குமா காலங்காத்தால வந்து எழுப்பின்னு இருக்க? மணி 9 ஆகுதுடி, இன்னும் காலேஜ் கிளம்பாம இருக்க? ஏய், மணி 7 தான் ஆகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு காலேஜ் லீவு. யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துறது? இங்க பாரு, 7 மணின்னு காட்டுதா, கீழே சனிக்கிழமைன்னு காட்டுதா. இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு. உன் போன் எங்க? கீழே சார்ஜ் போட்டிருக்கேன். அதுலயும் போய் பாரு, இதே டைம் தான் காட்டும். ஆமா, எதுக்கு இப்ப நடிச்ச? கீழே ஹால்ல உள்ள வாட்ச்ல 9 மணின்னு காமிச்சிச்சு. அதான் கோவத்துல வழக்கம் போல வந்து உன்னை அடிச்சு விட்டேன். என்னை அடிக்கிறதே நீ வழக்கமா வச்சிருக்கியாடி? சரி சரி, கோச்சுக்காத. இந்த அடிய வர்ற திங்கக்கிழமைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ. எந்திரி பல்ல வலிக்கிட்டு வா, காப்பி போட்டு தரேன். எதே திங்கக்கிழமைக்கு அட்வான்ஸா? வர அட்வான்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு போறா. லீவு நாள்ல எங்கேயாவது தூங்க முடியுதா ஒரு மனுஷனால? காலங்காத்தால இந்த கலகத்தை உண்டு பண்ண அந்த கம்முனாட்டி எவன்? திருட்டு மொழி முழிக்கிறான். இவன் தான். நீ தானே? காலங்காத்தால உனக்கு பல்லு வளர்க்கறதுக்கு துப்பு மயிர காணும். டிராபிக் லைட் மாதிரி மூஞ்சில எல்லாம் விபூதி குங்குமம் சந்தனம் அடிக்கல. நான் உன்னை அழிச்சிருவேன். ஐயோப்பா, வந்துட்டேன்ப்பா. எங்கம்மா இருக்க? அப்பா, இங்கதான் இருக்கேன். கீழே குனிஞ்சு பாரு. அப்பா, எப்பவும் போல இன்னைக்கு உம்முகத்திலே முழிச்சிட்டமா. நான் கூட உங்க அம்மாவோ இல்ல இந்த தர்தல முகத்துல முழிச்சிட்டோன்னு பயந்துட்டு இருந்தமா. ஏய் சிப்பா, என் பொண்ணு முகத்துல முழிச்சாதான் எனக்கு இன்னைக்கு பொழுதே விடியும். தெரியும்பா. ஏ அர்ச்சனா, ஆரம்பிச்சிட்டாமா உங்க அம்மா. இப்பதான் நீ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். பொருட்கள் எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு. என்னடி மா, காலேஜ் கிளம்பிட்டேன். இந்தா லஞ்ச் பாக்ஸ். இத பாரு, வரும்போது டிஃபன் பாக்ஸ கழுவாம வர்றது, காலேஜ்ல மறந்துட்டு வந்துட்டேன், பஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு இந்த கதையை அளந்துட்டு டிஃபன் பாக்ஸ தொலைச்சிட்டு வந்த அடுத்த 1 வாரத்துக்கு உனக்கு சோறு போட மாட்டேன். புரிஞ்சதா? இந்த டிஃபன் பாக்ஸ் மேல இருக்கிற பாசம் கூட பெத்த பொண்ணு மேல இல்ல. இதெல்லாம் ஒரு தாய். ஓகே, பாய்.